வடக்கு காசாவில் வீரியமான தாக்குதல்களை ஆரம்பித்த பலஸ்தீனிய போராளிகளும் தட்டி தூக்கப்பட்ட மெர்காவா தாங்கிகளும் சவுதி அரேபியாவுக்கும் துருக்கியிற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இன்னும் ஏனைய அரபு நாடுகளுக்கும் உத்தியோகபூர்வமாக எச்சரிக்கை செய்திகளை அனுப்பி வைத்த ஈரானிய தலைமைகள் மிக முக்கியமான அதிநவீன மின்னணு அமைப்புகள் அனைத்தையும் முழுமையாக களமிறக்கிய ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்பாகவும் அவை நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் தொடர்பாகவும் கசிவடைந்துள்ள தகவல்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்கா முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் உச்சம் தொட்டுள்ளன. டொனால்ட் ட்ரம்பின் பொருளாதார கொள்கைகள் மூலமாகவும் வரி விதிப்பு கொள்கைகள் மூலமாகவும் நாங்கள் தான் பலியாக போகின்றோம் என்பதனை உணர்ந்து கொண்ட அமெரிக்க மக்களே தற்போது டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய பொருளாதார கொள்கைகளும் டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு கொள்கைகளும் எவ்வாறு அமெரிக்காவை மூழ்கடிக்கப் போகின்றது என்பது தொடர்பாகவும் அமெரிக்க மக்களுக்கு எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தப் போகின்றது என்பது தொடர்பாகவும் இன்சைட் உலகம் சேனலில் தனியான காணொலி ஒன்றினை பதிவிட்டுள்ளேன். மேலும் நேற்றைய தினமும் அமெரிக்காவின் பங்குச் சந்தையில் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 1.5 டிரில்லியன் டாலர்கள் அமெரிக்காவின் பங்குச் சந்தையில் இருந்து அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான வாகன உற்பத்தி நிறுவனங்கள் இதற்கு பிறகு நாங்கள் அமெரிக்காவுக்கு வாகனங்களை ஏற்றுமதி செய்ய போவதில்லை என்றும் அறிவித்து விட்டார்கள். இதே போன்ற அதிகளவான நாடுகள் அமெரிக்காவுடனான பொருளாதார கொடுக்கல் வாங்கல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். இப்படியான நிலைமையிலேயே லட்சக்கணக்கான அமெரிக்க மக்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பித்துள்ளார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் அமெரிக்கா முழுவதும் 1200க்கும் அதிகமான போராட்டங்கள் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வரைபடத்தில் செம்மஞ்சள் மற்றும் மஞ்சள் நிற புள்ளிகளினால் காண்பிக்கப்பட்டுள்ள பிரதேசங்களில் அனைத்தும் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. மேலும் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அடுத்து நேற்று அமெரிக்கா வழமை போன்று யெமன் மீது உச்சவான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. நேற்றிரவு யெமனினுடைய சதா பிரதேசத்தினை இலக்கு வைத்து 12 வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் இந்த தாக்குதல்களில் சூரிய சக்தியை பயன்படுத்தி மின்னை உற்பத்தி செய்யக்கூடிய தளங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. அதாவது அமெரிக்கா தற்போது யெமனினுடைய சக்தி மூலங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஆரம்பித்துள்ளது. மின்சார உற்பத்தியோடு தொடர்புடைய அனைத்து சக்தி கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டு யெமனின் ஒட்டுமொத்த சக்தி மூலங்களை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கு முயற்சி செய்து வருவதாகவும் யெமனினுடைய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இருப்பினும் இந்த அழுத்தங்களுக்கு மத்தியிலும் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் அவர்களுடைய உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கமைவாக அமெரிக்காவின் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து யெமன் ஹவுதி ராணுவத்தினர் அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இன்று அதிகாலை யெமன் ஹவுதி ராணுவத்தினர் இன்னும் ஒரு அமெரிக்க ட்ரோன் ஒன்றினை சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த தகவல்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்காகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் அமெரிக்கா பல்வேறுபட்ட முயற்சிகளையும் வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. கடந்த ஒரு வாரத்திற்குள்ளே மாத்திரம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களில் அதிகளவான ஆயுதங்களும் போர் விமானங்களும் களமிறக்கப்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிகப்பெரிய இராணுவ கட்டளை தளத்தில் அதிகளவான ஆயுதங்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் அமெரிக்கா தொடர்ச்சியாக களமிறக்கி வருகின்றது. கடந்த 2 நாட்களாக C-17 சரக்கு விமானங்கள் மூலமாக அதிகளவான ஆயுதங்கள் கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமான கட்டளை தளத்திற்கு நகர்த்தப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகத்திலும் ஜோர்டானிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களிலும் அதிகளவான ஆயுதங்களும் போர் விமானங்களும் களமிறக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக நேற்றைய தினம் அமெரிக்காவின் போர் விமான படையொன்று ஜோர்டானிலே இருக்கக்கூடிய கட்டளை தளத்திலே களமிறக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அரபு நாடுகளிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ தளங்களை பாதுகாப்பதற்கான அனைத்து விதமான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் அமெரிக்கா களமிறக்கியுள்ளது. அதே போன்று அரபு நாடுகளில் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை பாதுகாப்பதற்காகவும் அமெரிக்கா வான் பாதுகாப்பு அமைப்புகளை களமிறக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலே அமைந்திருக்கக்கூடிய டியாகோ கிராசியோ தீவினுடைய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தினை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களையும் அமெரிக்கா மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து ஒவ்வொரு நாளும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே அமெரிக்காவின் ட்ரோன்கள் பறக்க விடப்படுகின்றன. ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்கள் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக
வருவதாகவும் ஈரானிய தரப்பினர் எவ்வாறான பாதுகாப்பு வலையமைப்புகளை மேற்கொண்டுள்ளார்கள், எவ்வாறான தயார்படுத்தல்களை மேற்கொண்டுள்ளார்கள் என்பது தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவுமே அமெரிக்காவின் உளவு விமானங்கள் பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் தொடர்ச்சியாக தொழிற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பாரசீக வளைகுடாவிலே பறக்கவிடப்படுகின்ற அமெரிக்காவின் இந்த உளவு விமானங்கள் ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் மற்றும் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ராணுவ கட்டளை தளங்கள் மூலமாகவே இயக்கப்படுகின்றது என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு இன்றைய தினம் அமெரிக்கா மேலதிக பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே களமிறக்கியுள்ளது. ஏற்கனவே அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஒரு தாட் வான் பாதுகாப்பு அமைப்பொன்றினை வழங்கியிருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டிமோனா அணுசக்தி நிலையத்தினை பாதுகாப்பதற்காகவே இந்த தாட் வான் பாதுகாப்பு அமைப்பு களமிறக்கப்பட்டிருந்தது. தற்போது ஈரானின் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ள நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய மிக முக்கியமான தளங்களை பாதுகாப்பதற்காகவே அமெரிக்கா இந்த மேலதிக வான் பாதுகாப்பு அமைப்புகளை களமிறக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவின் எல்லை பிரதேசத்திலும் அமெரிக்காவின் தாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாகவே யெமன் ஹவுதி ராணுவத்துடைய தாக்குதல்கள் பெரும்பாலும் தடுத்து நிறுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதனுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை பாதுகாப்பதற்காக விசேட சுவர்களையும் சுரங்கப்பாதைகளையும் அமைத்து வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ட்ரூ ப்ராமிஸ் 2 தாக்குதலின் போது ஈரானிய தரப்பினர் ஆரம்பமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு அமைப்புகளையே அளித்திருந்தார்கள். எனவே மீண்டும் ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த விசேட தடுப்பு சுவர்களையும் சுரங்கப்பாதைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அவசரமாக அமைத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள் மூலமாகவும் இவற்றினை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்பாக மிகப்பெரிய பாதுகாப்பு மீறல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எந்தெந்த பிரதேசங்களில் வான் பாதுகாப்பு அமைப்புகளை நிலைநிறுத்தி வைத்துள்ளார்கள், இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் எவ்வாறு செயற்பட போகின்றன, இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புவியியல் முகவரி என்பன அனைத்து தகவல்களும் தற்போது கசிவடைந்துள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எந்தெந்த பிரதேசங்களில் வான் பாதுகாப்பு அமைப்புகளை நிலைநிறுத்தி வைத்துள்ளது என்பது தொடர்பான வரைபடத்தினை இங்கு உங்களுக்கு அவதானிக்கலாம். மேலும் இவை தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹெட்ஷாட் ஊடகமானது இவ்வாறு தெரிவித்துள்ளது. எந்தெந்த பிரதேசங்களிலே நாங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகளை நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றோம் என்கின்ற தகவல்கள் கசிவடைந்திருப்பது ஈரானிய தரப்பினருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் மாறியுள்ளது. மேலும் இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களின் புவியியல் முகவரிகளும் கசிவடைந்துள்ளன. இந்த முகவரிகளை பயன்படுத்தி ஈரானிய தரப்பினரினால் இலகுவாக இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுவிட முடியும் என குறித்த ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்து ஈரானிய தரப்பினரும் அனைத்து பாதுகாப்பு வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரானிடம் இருக்கக்கூடிய அதிநவீன எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டங்கள் அனைத்தும் தற்போது முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளன. ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்திலும் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களிலும் அதிநவீன மின்னணு அமைப்புகள் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளன. அதிலும் குறிப்பாக ஈரான் மிக முக்கியமான அதிநவீனமான காதிர் OTH ரேடர்களை களமிறக்கியுள்ளது. இந்த காதிர் OTH ரேடர் கருவியானது 3000 கிலோமீட்டரையும் தாண்டிய வரம்புகளை கொண்டிருக்கக்கூடியதாகும். கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டருக்கும் அதிகமான பிரதேசங்களை முழுமையாக கண்காணிக்கக்கூடிய திறன்களை இவை கொண்டிருக்கின்றன. குறித்த வரைபடத்திலே ஈரானின் OTH ரேடர் கருவிகளின் கண்காணிப்பு வலையமைப்புகளை உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரதேசங்களையும் ஈரானிய தரப்பினர் மும்முரமாக கண்காணித்து வருகின்றார்கள். அத்தோடு ஈரானின் அதிநவீன காதிர் OTH ரேடர் கருவியானது அதிக உயரத்திலே வரக்கூடிய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் போர் விமானங்களையும் ஸ்டெல்த் வகையை சேர்ந்த போர் விமானங்களையும் முழுமையாக கண்டுபிடித்துவிடும். அது மட்டுமல்லாமல் குறுகிய தூர உயரத்திலே வரக்கூடிய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இந்த அமைப்பினால் கண்டுபிடிக்க முடியும். ஒட்டுமொத்தமாக ஈரானை நோக்கி வரக்கூடிய அனைத்து அச்சுறுத்தல்களையும் ஈரானினுடைய அதிநவீன காதிர் ரேடர் கருவிகள் மூலமாக இலகுவாக அவதானித்துவிட முடியும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எல்லை பிரதேசங்களில் இருந்து போர் விமானங்கள் புறப்பட்டதும் அவற்றினை ஈரானிய தரப்பினரினால் சில செகண்ட்களுக்குள் கண்டுபிடித்து விட முடியும். அதே போன்று அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்டெல்த் வகையை சேர்ந்த B-2 போம்பர் போர் விமானங்களையும் ஈரானிய தரப்பினரினால் இலகுவாக கண்டுபிடித்து விட முடியும். டியாகோ கிராஷியோ தீவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் B-2 போர் விமானங்களை ஈரானிய தரப்பினர் தொடர்ச்சியாக இந்த அமைப்புகள் மூலமாக கண்காணித்து வருகின்றார்கள். அத்தோடு அமெரிக்க உளவுத்துறையின் கருத்துப்படி ஈரானிய தரப்பினர் அதிநவீன காதிர் ரேடர் கருவிகளை ஈரானின் 2 பிரதேசங்களில் வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு கடந்த 3 நாட்களாக பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஈரானிய தரப்பினர் மின்னணு அமைப்புகளை பயன்படுத்தி நோட்டமிட்டு வருகின்றார்கள். இவ்வாறு ஈரான் அதிகளவான மின்னணு அமைப்புகளை பயன்படுத்துவதனால் விமான போக்குவரத்தும் கப்பல் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் GPS குறுக்கீடுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் கூட இந்த
இந்த ஜிபிஎஸ் குறுக்கீச்சினால் கத்தாரினுடைய விமான கட்டளை தளத்திலே களமிறங்க இருந்த அமெரிக்காவின் விமானங்கள் சில சிக்கல்களை எதிர்நோக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் ஈரானின் IRGC விண்வெளி படையினர் முக்கியமான கட்டளைகளை பிறப்பித்துள்ளார்கள். அதாவது ஈரானின் IRGC படையினுடைய தலைமைகள் ஃபயர்-அட்-வில் கட்டளைகளை பிறப்பித்துள்ளார்கள். ஈரானின் வான்பரப்பிற்குள்ளே ஏவுகணைகளும் ட்ரோன்களும் போர் விமானங்களும் அல்லது சந்தேகத்திற்கிடமான சரக்கு விமானங்களும் நுழைந்தால் அவற்றினை உடனடியாக சுட்டு வீழ்த்துமாறு IRGC விண்வெளி படையினுடைய தளபதி கட்டளையிட்டுள்ளார். இதற்கு பிறகு ஈரானின் வான்பரப்பிற்குள்ளே ஏதாவது அச்சுறுத்தும் வகையில் நுழைந்தால் அவற்றினை சுட்டு வீழ்த்துவதற்கு எந்த ஒரு தளபதியிடமும் அதிகாரியிடமும் அனுமதியை கேட்க தேவையில்லை. அனைத்து படைகளுக்கும் நாங்கள் சுதந்திரமாக செயற்படுவதற்கான உத்தரவை பிறப்பிக்கின்றோம். எங்களுடைய உத்தரவுகளையும் அனுமதிகளையும் பெற்றுக் கொள்ளாமலேயே ஈரானின் வான்பரப்பிற்குள்ளே நுழையக்கூடிய அனைத்து விதமான அச்சுறுத்தல்களையும் உங்களுக்கு முழுமையாக சுட்டு வீழ்த்துவதற்கான அனுமதியை நாங்கள் வழங்குகின்றோம் என ஈரானினுடைய IRGC குதுஸ் படையினுடைய தளபதிகள் கட்டளைகளை பிறப்பித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று மாலை ஈரானிய தரப்பினர் உத்தியோகபூர்வமான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். சவுதி அரேபியா, துருக்கி, கத்தார் மற்றும் ஏனைய அரபு நாடுகளுக்கு இந்த எச்சரிக்கை செய்திகளை உத்தியோகபூர்வமாக அனுப்பி வைத்துள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான போரின் போது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் உங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களை நீங்கள் அவர்களுக்கு வழங்கினால் அல்லது உங்களுடைய வான்பரப்பினை பயன்படுத்துவதற்கான அனுமதியினை அமெரிக்காவுக்கு நீங்கள் வழங்கினால் அவற்றுக்கான பதிலடிகளை நாங்கள் உடனடியாக வழங்குவோம் என ஈரானிய தரப்பினர் குறித்த நாடுகளுக்கு உத்தியோகபூர்வமான எச்சரிக்கைகளை அனுப்பி வைத்துள்ளார்கள். அடுத்து ஈரானினுடைய IRGC குதுஸ் படையினுடைய தலைமை அதிகாரி ஹுசைன் சலாமி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் பட்டினி போரையும் இனப்படுகொலை போரையும் சந்தித்துள்ளார்கள். மேலும் இந்த கொடூரங்களுக்கு மத்தியில் பலஸ்தீனிய மக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். எதிரியினுடைய வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ள விடாமல் பலஸ்தீனிய மக்கள் உறுதியாகவே இருக்கின்றார்கள். அதே போன்று யமனும் ஹிஸ்புல்லாவும் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களும் உறுதியாகவே இருக்கின்றன. மேலும் அவர்கள் எதிரிக்கு எதிராக செயற்படுவதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள். அதே போன்று அமெரிக்காவின் உச்ச குண்டு தாக்குதல்களுக்கு மத்தியில் யமன் இராணுவத்தினரும் யமன் மக்களும் உறுதியாக இருக்கின்றார்கள். மேலும் யமன் மீதான அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்கள் தோல்வியில் முடிவடைந்துள்ளது என்பதனை தற்போது அமெரிக்கர்களே ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அத்தோடு எதிரி எங்களுடைய தடுப்பு பற்றி தவறான கணிப்பீடுகளை மேற்கொண்டுள்ளது. ஈரான் ஒரு போரை தொடங்குவதற்கு விரும்பவில்லை. ஆனால் ஈரான் மீது சுமத்தப்பட போகின்ற போரை ஈரான் நிச்சயமாக முழுமையாக எதிர்கொள்ளும். ஈரான் மீது சுமத்தப்படுகின்ற போரை எதிர்கொண்டு அவற்றுக்கான பதிலடிகளை வழங்குவதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். எனவே ஒரு பொழுதும் ஈரான் போர்க்களத்தில் இருந்து பின்வாங்க போவதில்லை. இஸ்லாமிய வரலாற்றில் முதல் முறையாக பெரிய அளவிலான போர் வடிவம் பெற்று வருகின்றது. இதற்காக ஈரான் மகத்தான சக்திகளையும் உருவாக்கி வைத்துள்ளது. இந்த மிகப்பெரிய போரிலே ஈரானின் மகத்தான சக்திகளை ஒட்டுமொத்த சர்வதேசமும் கண்டுகொள்ளும். ஈரானுக்குள்ளே என்ன இருக்கின்றது என்பதனை அறிந்து கொள்வதற்காக எதிரிகள் விரும்புகின்றார்கள். நிச்சயமாக யுத்த களத்திலே அவர்கள் பல ஆச்சரியங்களை கண்டு கொள்வார்கள் என IRGC குதுஸ் படையினுடைய தலைமை அதிகாரி ஹுசைன் சலாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நெட்டன்யாஹூ ஹங்கேரியில் இருந்து அமெரிக்காவுக்கு பயணத்தினை ஆரம்பித்துள்ளார். நாளைய தினம் அமெரிக்காவிலே டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்டெடுப்பது தொடர்பாகவும் ஹமாஸுக்கு மேலதிக அழுத்தங்களை வழங்குவது தொடர்பாகவும் காசாவின் தரைவழி தாக்குதல்கள் தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான போர் தொடர்பாகவும் இஸ்ரேலுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரிகளை நீக்குவது தொடர்பாகவும் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹூவும் மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு நெட்டன்யாஹூ கலந்துரையாடலுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 17% வரியையும் டொனால்ட் ட்ரம்ப் முழுமையாக நீக்கி விடுவார் என அமெரிக்க ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. மேலும் நாளைய தினம் நெட்டன்யாஹூவின் ஊழல் வழக்கு விசாரணை வாதங்களும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இருப்பினும் இந்த ஊழல் வழக்கு விசாரணைகளை தவிர்ப்பதை நோக்கமாக கொண்டுமே நெட்டன்யாஹூ அமெரிக்காவுக்கு விஜயம் செய்துள்ளார். அடுத்து கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி செம்பிரே சங்கத்தின் மீட்பு பணி ஊழியர்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதலிலே 13க்கும் அதிகமான செம்பிரே சங்க ஊழியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையில் செம்பிரே சங்கத்தினுடைய ஊழியர்களுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகள் வெளியாகியுள்ளன. கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி செம்பிரே சங்கத்தினுடைய ஊழியர்கள் ஆம்புலன்ஸ் வண்டிகளின் சமிஞ்ஞைகளை காண்பிக்காமல் மிகவும் ரகசியமாக குறித்த பிரதேசத்தை நோக்கி நகர்ந்திருந்தார்கள். இதனாலேயே நாங்கள் அவர்களை குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெரிவித்திருந்தது. ஆனால் குறித்த காணொளியில் செம்பிரே சங்கத்தினுடைய ஊழியர்கள் ஆம்புலன்ஸ் வண்டிகளுடைய சமிஞ்ஞைகளை காண்பித்து முறையாகவே சென்றுள்ளார்கள். இந்த காணொளிகள் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொய்களும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அத்தோடு குறித்த காணொளியினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவின் சுஜையா கிழக்கு பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. நேற்றைய தினம் குறித்த பிரதேசத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மெதுவாக முன்னேறியது. இப்படியான நிலைமையிலேயே இன்று காலை பலஸ்தீனிய போராளிகள் குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை சுற்றி வளைத்து அதிரடியான உச்ச வீரியமான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் சுற்றி வளைக்கப்பட்டு துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலுக்கும் ஏவுகணை தாக்குதல்
தாக்குதல்களுக்கு இலக்காக்கப்பட்டிருப்பதாக களத்தில் இருக்கக்கூடிய அல் குதுஸ் ஊடகத்தினுடைய ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு இன்று மாலை குறித்த பிரதேசத்திலே அல் குதுஸ் படையினர் தாக்கிப் வெடிகுண்டு பொறியை பயன்படுத்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றினை தட்டி தூக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் குறித்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் 5க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதலை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் என அல் குதுஸ் படையினரும் அறிவித்துள்ளார்கள். எனவே தற்போது பலஸ்தீனிய போராளிகள் வடக்கு காசாவிலே வீரியமான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தரைவழி தாக்குதல்களை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.